ஹாய், நான் ரஷிதா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷனல் ஆர்ட்ஸ் இன் போய்ட்ரி. ஸோ ரெப்ரசன்டேஷனல் ஆர்ட்ஸ்னால் என்ன, அண்ட் ஹிஸ்ட்ரி, ரெப்ரசன்டேஷனல் ஆர்ட்டுக்கான ஹிஸ்ட்ரி என்ன, இப்போ கரண்ட்டான இதுக்கான பொசிஷன் என்ன, இதெல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரெப்ரசன்டேஷனல் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ரெப்ரசன்டேஷனல் அப்படிங்கிறது ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு, விச் இஸ் லைக் அதை பார்த்தாலே அது என்ன நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேவா? ஸோ இட் ஜஸ்ட் மீன்ஸ் தட் த ஒர்க் டெபிக்ஸ் சம்திங் ஈஸிலி ரெகக்னைஸ்ட் பை மோஸ்ட் பீப்புள். அதை பார்த்த உடனே, அந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை பார்த்த உடனே அதை ரெக்கக்னைஸ் பண்ணிட முடியும் மக்களால். அதுதான் ரெப்ரசன்டேஷனல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ நம்மளோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே ஹியூமன் மேக் பண்ண எல்லா ஆர்ட்ஸுமே ரெப்ரசன்டேஷனல், பார்த்தோன்னே நம்மளுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரியான ரெப்ரசன்டேஷனல் ஆர்ட்ஸ் தான் இருந்துச்சு. ஈவன் அது வந்து லைக் ஒரு சிம்பாலிக்கான ஆர்ட்டாக இருந்தால் கூட அதை பார்த்தா இது வந்து ஒரு வீடு, இது வந்து ஒரு மலை, இது வந்து ஒரு ரிவர் அப்படின்னு சொல்லி அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஆர்ட் தான் ரெப்ரசன்டேஷனல் ஆர்ட். ஓகேவா? ஸோ இதுக்கு எக்ஸாக்டான ஆப்போசிட் தான் அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட். அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட்னா நான் ரெப்ரசன்டேஷனல் ஆர்ட். அதை பார்த்தா நமக்கு என்னென்னு உடனே புரிஞ்சிக்க முடியாது, அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது, அதை ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. இதுதான் நான் ரெப்ரசன்டேஷனல் ஆர்ட். ஸோ பேசிக்கலாக ஆர்ட் பார்த்தீங்கன்னா 3 டைப் இருக்குது. ஒன்று ரெப்ரசன்டேஷனல், பார்த்த உடனே ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறது. ஒன்று நான் ரெப்ரசன்டேஷனல், இல்லைனா அப்ஸ்ட்ராக்ட், பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது, ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. நான் அப்ஜெக்டிவ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ ரெப்ரசன்டேஷனல் தான் இருக்கிறதுலே வந்து ஓல்டஸ்ட்டும் அதுதான், பெஸ்ட்டு நோன் எல்லாருக்கும் அதுதான், அண்ட் மோஸ்ட் பாப்புலரும் அதுதான். அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட் அப்படிங்கிறது வந்து லைக் இந்த உண்மையான உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்ட் தான், பட் அதை வந்து ஒரு வித்தியாசமான முறையில் ப்ரெசன்ட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ ஏற்கனவே எக்ஸிஸ்ட் ஆகிற விஷயங்களை வித்தியாசமான முறையில் ப்ரெசன்ட் பண்ணுறது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து எப்படி சொல்லலாம்னா, இப்போ ஒரு மாடு இருக்குது வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு 4 கால் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட்டில் வந்து அந்த மாட்டை வந்து நார்மலாக இந்த உலகத்தில் அது எப்படி இருக்கோ அப்படி அதை ப்ரெசென்ட் பண்ணாமல் அது வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணுறது. மாடுக்கு வந்து ஒரு ரெக்கை இருக்கிற மாதிரியோ, லைக் அது உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள் தான், பட் அதை டிஃப்ரெண்ட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணுறது தான் அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட். ஓகேவா? ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட்டுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பிகாசோவோட 3 மியூசிஷியன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்ட்டை சொல்கிறாங்க. ஸோ இதை பார்த்த உடனே வந்து இந்த பெயிண்டிங்கில் இருக்கக்கூடிய 3 பேர், ஓகே, 3 இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க அந்த பெயிண்டிங்கில். ஸோ அவங்க 3 பேருமே வந்து 3 மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கையில் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியும். ஆனால் வந்து அந்த மியூசிஷியன்ஸும் ஓகே, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் ஓகே, அது வந்து ரியாலிட்டியை ரெப்ளிகேட் பண்ணாமல் வேறு மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய பொருளை டிஃப்ரெண்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறது தான் அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட். ஓகேவா? ஸோ நான் அப்ஜெக்டிவ் ஆர்ட் அப்படின்றது தேர்டு டைப் இருக்குது இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா ரியாலிட்டியும் சரி நான் ரியாலிட்டியும் சரி, அதை ரெண்டுத்தையும் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அதோட வேலை கிடையாது. அது வந்து கலர், டெக்ஸ்சர், அப்புறமா விஷுவல் எலிமெண்ட்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கறது தான் வந்து நான் அப்ஜெக்டிவ் ஆர்ட். இட் டஸ் நாட் கேர் அபவுட் ரியாலிட்டி, நாட் ரியாலிட்டி, அதை பற்றிலாம் கிடையாது. கலர், டெக்ஸ்சர் அண்ட் விஷுவல் எலிமெண்ட்ஸ்க்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கறது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அது என்ன படம், இந்த தோழா படத்தில் வந்து கார்த்தி வந்து இந்த ஒரு பெயிண்டிங் பண்ணுவார், பெயிண்டிங் வச்சு தொளிச்சு ஒரு பெயிண்டிங் பண்ணி அதை 2 lakhsக்கு சேல் பண்ணி தருவாங்க. நான் சொல்ல புரியுதா? அதை பார்க்கும்போது எனக்கு இதெல்லாம் யார் இது பண்ணுவா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் இவ படிக்கும்போது எனக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா, இதுதான் வந்து நான் அப்ஜெக்டிவ் ஆர்ட்டோட ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து ரியாலிட்டியும் கிடையாது, நான் ரியாலிட்டியும் கிடையாது. இட் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் கலர், டெக்ஸ்சர் அண்ட் விஷுவல் எலிமெண்ட்ஸ். ஸோ அது வந்து ஒரு நான் அப்ஜெக்டிவ் ஆர்ட். ஓகே, ஸோ இதுதான் ஒரு குட் எக்ஸாம்பிள் ஃபார் தட். ஸோ ரெப்ரசன்டேஷனல் ஆர்ட் வந்து ரியாலிட்டியை அப்படியே கொடுக்குற மாதிரி ட்ரை பண்ணும். ஓகேவா? ஸோ இதுதான் ரொம்ப காமன். ஏன்னா வந்து ஒரு சின்ன குழந்தையாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், நம்ம வரைஞ்சோம் அப்படின்னாலே நம்ம பார்க்குற விஷயங்களையோ இல்லை நம்ம எப்பயோ பார்த்த விஷயங்களையோ தான் வரைவோம். ஸோ ரியாலிட்டியை ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி தான் நம்ம வரைவோமே நார்மலாகவே எல்லா ஹியூமன்ஸுமே. ஸோ ரெப்ரசன்டேஷனல் ஆர்ட் இஸ் வெரி ஃபேமஸ் பிகாஸ் அதுதான் வந்து நமக்குள்ளே வந்து யாரும் சொல்லித்தராமலே வரக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மகாபலிபுரம்லாம் போகிறோம், இல்லை கோயில்களுக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னும் போது இந்த சிற்பக்கலைகளெல்லாம் பார்க்கும்போது சாமியோடைய அந்த சிற்பங்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு பெண்கள் நடனம் ஆடுற மாதிரி அந்த மாதிரி, இல்லை ஒரு தேரை இழுத்துட்டு போகிற மாதிரி, அந்த மாதிரி எதை நீங்கள் பார்த்தாலுமே ஏற்கனவே ரியாலிட்டியில் இருக்கக்கூடிய விஷயங்களை அவங்க பண்ணது தான் வந்து ஆர்ட்டாக இருக்கும்.
ஓகேவா? ஸோ ஆர்ட்டுன்னு நான் சொல்கிறேன், பெயிண்டிங்னு சொல்லலை. ஆர்ட் ஆர்ட் இஸ் லைக் எல்லாமே ஆர்ட் தானே. ஒரு ரைட்டிங்காக இருக்கட்டும், ஒரு புக்காக இருக்கட்டும், ஒரு ஆர்டிக்கலாக இருக்கட்டும், பெயிண்டிங்காக இருக்கட்டும், ஸ்கல்ப்சர்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து அந்த சிலைகளை வந்து இது பண்ணுவாங்கள்ல, அதுவுமே ஆர்ட் தான். ஸோ ஆர்ட்டுன்னும் போது ரெப்ரசன்டேஷன் ஆர்ட் இஸ் வெரி 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 காமன். ஸோ எங்கே தான் இது ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிச்சு. லேட் பேலியோத்தெட்டிக் ஃபிகரைன்ஸ் அண்ட் கார்விங்ஸ், அதாவது அந்த பழங்காலத்தில் இருக்கக்கூடிய அந்த சிலைகளை சொல்கிறாங்க. அங்கேருந்து தான் அது வந்து ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட 25,000 வருஷங்களுக்கு முன்னாடி ரெப்ரசன்டேஷனல் ஆர்ட் இருந்துச்சு. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய சிற்பங்கள், அப்புறமா வந்து அதில் இருக்கக்கூடிய காட்ஸு, ரியல் பீப்புளு, டெக்கரேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ். இப்போ குதிரையெல்லாம் நான் பார்த்தேன். எப்போ பார்த்தேன், எங்கேயோ போய் பார்த்தேன், ஐம் நாட் ஷுர். அந்த குதிரையில் பார்த்தீங்கன்னா அந்த குதிரை அப்படியே காலை தூக்கிட்டு அப்படியே இது பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த குதிரைக்கு மேலே ஒரு ஆர்னமெண்ட்ஸ் மாதிரி செஞ்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் கூட பண்ணியிருக்காங்க இவ்வளோ டீட்டெயில் கொடுத்து அப்படின்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ரியாலிட்டியை டெபிக்ட் பண்ணுற ஒரு ரெப்ரசன்டேஷனல் ஆர்ட்ஸ் தான். ஸோ நம்ம ஊரில் நம்ம ரிலீஜனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சர்ச்சஸ்க்கெலாம் போய் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜீசஸ், மேரி, அதே மாதிரி அவங்கள ஃபாலோ பண்ண செயின்ஸ், பெரிய பெரிய இதெல்லாம் வந்து அவங்களும் வந்து அவங்களோட இதில் வந்து ரிலீஜன் பேஸ்ட் ஆர்ட்ஸ் வந்து அங்கேயும் இருக்குது. அப்படி இல்லாமல் காமனாக இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆதி காலத்து மனுஷன் வந்து இங்கே தான் தங்கியிருந்தான், அந்த மாதிரிலாம் நிறைய அந்த கேவ்ஸ் ஸ்பாட்ஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்பாட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி நான் ஒரு டாக்குமெண்ட்ரியில் எங்கேயோ பார்த்தேன். அதில் பார்த்தா மாடு மாதிரி ஒரு உருவம் வந்து வரைஞ்சிருக்காங்க. எதில் வரைஞ்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி கல்லில் வந்து செதுக்கியிருப்பாங்க ரைட்டிங்ஸ் ஏதாவது அந்த மாதிரி வந்து. ஸோ ஆர்ட் இஸ் நாட் ஓன்லி பெயிண்டிங் ஆர் ட்ராயிங் ஆர் ஸ்கல்ப்சர்ஸ், ஈவன் ரைட்டிங் இஸ் ஆல்சோ அ ஃபார்ம் ஆஃப் ஆர்ட். ஓகேவா? ஸோ ரெனைசன்ஸ் பீரியடில் வந்து மிச்சலாங்கோ அண்ட் லியாடோனோ டாவின்சி, இவங்க 2 பேரும் ரொம்ப ஃபேமஸான ஆர்டிஸ்ட்டு. ஸோ இவங்க 2 பேரும் கூட வந்து ரியலிஸ்டிக்கான ரெப்ரசன்டேஷனல் ஆர்ட்ஸை தான் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோபல் பீப்புள் இருக்காங்கல்ல, நோபல் பீப்புள்னால் என்ன சொல்கிறது, இந்த அரிஸ்டோக்ராசி பீப்புள், அந்த மாதிரி கிங்டமில் அந்த கிங்கோட இருக்கக்கூடிய அடுத்த கிங்குக்கு நெக்ஸ்ட் பவரில் இருக்கக்கூடியவங்கள தான் நொபிலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நொபிலிட்டி பீப்புளில் வந்து அவங்கள மாதிரி உருவம் செய்கிறது, அவங்கள மாதிரி பெயிண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ 19th செஞ்சுரியில் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் ஆர்ட்ஸ் வந்து ஒரு புது விதமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ சும்மா வந்து போர்ட்ரேட்ஸு, மலை, லேண்ட்ஸ்கேப்பு, ரிலீஜியனு, இந்த மாதிரி வந்து இது பண்ணாமல் இன்னும் ரியாலிட்டியாக இப்போ இருக்கக்கூடிய இந்த ரிலீஜியஸாக லைக் இண்டஸ்ட்ரீஸு, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், ஒர்க்கர்ஸ், அந்த மாதிரி வித்தியாசமான ரியாலிட்டியை வரைய ஆரம்பித்தாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி, ஈவன் பிஃபோர் 25,000 இயர்ஸ் முன்னாடியிலேருந்து ஆரம்பிச்சிச்சு. எப்படி பார்க்கலான்னா ஸ்கல்ப்சர்ஸு, இந்த பெயிண்டிங்ஸ் இதுலேருந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து ரினைசன்ஸ் பீரியடில் என்ன வந்து எப்படி வந்து பண்ணாங்க, யாரை பெயிண்ட் பண்ணி வரைஞ்சாங்க, பண்ணாங்க, இதெல்லாம். நெக்ஸ்ட்டு 19th செஞ்சுரியில் எப்படி ஒரு நியூ ரெப்ரசன்டேஷனல் ஆர்ட்டை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது. இப்போ கரண்ட்டான ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெப்ரசன்டேஷனல் ஆர்ட் வந்து எப்போவுமே த்ரைவ் ஆகிட்டு தான் இருக்கும். பிகாஸ் எல்லாருமே நான் சொல்கிற மாதிரி ரியாலிட்டியை எக்ஸ்போஸ் பண்ண தான் பெயிண்ட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அப்படி தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ ஒரு குட்டி குழந்தைலேருந்து எல்லாருமே அதை தான் ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் ஸ்டில் த்ரைவிங் அண்ட் அதை வந்து கற்றுக்கிறதுக்கான விதங்களும் இன்றைக்கி நிறையா இருக்குது. ஓகேவா? பிகாஸ் மோர் பீப்புள் ஆர் வெரி மச் கம்ஃபர்டபுள் வித் ரெப்ரசன்டேஷனல் ஆர்ட்ஸ் மற்றதை கம்பேர் பண்ணும்போது. இன்றைக்கி வந்து டிஜிட்டல் டூல்ஸ் இருக்குது, அதை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே பண்ணித்தரதுக்கான டெக்னாலஜி வந்து இன்றைக்கி இருக்குது, நிறைய ஒர்க் ஷாப்ஸ் இருக்குது. ஸோ இதுக்குன்னே வந்து டெடிக்கேட்டடாக வந்து ஒரு காலேஜஸோ, ஸ்கூல்ஸோ, கிளாஸஸ், ஒர்க் ஷாப்ஸ்னு ரெப்ரசன்டேஷனல் ஆர்ட்ஸுக்கு நிறைய சோர்சஸ் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து சிகாகோவில் இருக்கக்கூடிய ஸ்கூல் ஆஃப் ரெப்ரசன்டேஷனல் ஆர்ட் அப்படின்ற ஒரு ஸ்கூலே இருக்குது ஃபார் த ரெப்ரசன்டேஷனல் ஆர்ட். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ரொம்ப சின்ன அண்ட் ரொம்ப ஈஸி டாபிக் தான். ஸோ இதில் வந்து நம்ம ஃபுல்லாகவே ரெப்ரசன்டேஷனல் ஆர்ட்ஸை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி இருக்குது, எப்படி த்ரைவ் ஆகிட்டுருக்கு, அதுதான்.